ஹலோ, வெல்கம் டு வெஜ்ஜி கார்னர். இன்றைக்கி பாலக்கீரை ஒரு ஸ்பினாச் வச்சு ஒரு முறுக்கு பண்ண போகிறேன். ஸ்பினாச் முறுக்கு. இதில் 3 வெரைட்டி பண்ண போகிறேன். ஸ்பினாச் முள்ளு தேங்குழல், ஸ்பினாச் நார்மல் முறுக்கு அண்ட் ஸ்பினாச் ரிப்பன் பக்கோடா. 3 டைப்பில் பண்ணலாம். ஸ்பினாச் பார்த்திங்கன்னா அந்த சூப்பர் ஃபுட்னு கூட சொல்லலாம். இது வந்து ரொம்ப லோ கேலரி பேக்கேஜில் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இருக்குது. நிறைய நியூட்ரியன்ஸ், ஆனால் கேலரிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த டார்க் க்ரீனில் இருக்கிற லீஃப் வந்து இந்த மாதிரி கீரைலாம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. டார்க் க்ரீன் கீரைஸ் இது வந்து ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, போனுக்கெலாம் ரொம்ப நல்லது. அண்ட் இந்த ஸ்பினாச் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸில் யூஸ் ஆகுது. நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியன் குவிசீன்லேயும் யூஸ் ஆகுது, வெஸ்டர்ன் குவிசீன்லேயும் யூஸ் ஆகுது, மெடிட்டரேனியன், இந்த மாதிரி வேரியஸ் சமையல்களில் ஸ்பினாச் யூஸ் ஆகுது. ரிச் இன் அயர்ன் அண்ட் கால்சியம். இப்போ ஸ்பினாச் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப்பு ஸ்பினாச் எடுத்திருக்கேன் ஒரு பவுலில். இதுக்கு வந்து உங்கள் இஷ்டப்படி 2 or 3 க்ரீன் சில்லிஸ். நம்ம இப்போ சில்லி பவுடர் ஆட் பண்ணால் இந்த க்ரீன் கலர் வராது, அதனால் நான் க்ரீன் சில்லி யூஸ் பண்ணுறேன். 2 இல்லை 3 க்ரீன் சில்லி. இது எல்லாத்தையும் ஒரு பியூரி பண்ணிக்கலாம், மிக்சியில் போட்டு அரைச்சி. இப்போது இந்த ஸ்பினாச்சை பியூரி பண்ணிவிட்டேன், அரைச்சி வச்சுருக்கேன் ரெடியாக. இப்போது மாவை ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். 1 கப்பு கடலை மாவு, 3 கப்பு அரிசி மாவு. ஸோ ஃபஸ்ட்டு கடலை மாவு போடுறேன். இப்போது இது மாதிரி 3 கப்ஸ் ரைஸ் ஃப்ளவர் போட்டுட்டு பார்க்கலாம். 1 கப் போட்டிருக்கேன், இன்னும் 2 கப்பை ஆட் பண்ண போகிறேன். 3 கப்ஸ் ரைஸ் ஃப்ளவர், 1 கப் besan or chickpea ஃப்ளவர். இப்போது பொட்டுக்கடலை பொடி ஒரு dalia ஃப்ளவர், அது வந்து மிக்சியில் பொடிச்சு வச்சுருக்கேன், அது 2 ஸ்பூன் போடுறேன். 2 டீஸ்பூன்ஸ் இது போதும். இப்போது சீரகம், எள்ளு ஆர் ஓமோ, அஜ்வைன் எது வேணால் ஆட் பண்ணலாம். நான் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு தடவை ஒவ்வொன்றும் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் இஷ்டப்படி. அப்புறம் பெருங்காயம், பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் வந்து மேக் ஷுர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இந்த பட்டரை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி விடணும், மாவோட கோட் ஆகணும், இல்லைன்னா எண்ணெயில் போட்டால் வெடிக்கும். நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போது சால்ட் டு டேஸ்ட், எவ்வளோ சால்ட் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த பியூரியை ஆட் பண்ண போகிறேன். இது வந்து ஃபில்டர் பண்ணியும் ஆட் பண்ணலாம், டைரெக்டாகவும் ஆட் பண்ணலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போது மாவு பிசைஞ்சாச்சு. இப்படி தான் இருக்கணும், நாட் டூ டைட், நாட் டூ லூஸ், கரெக்டான பதம் இது. இப்போது 3 டைப் ஆஃப் முறுக்கு பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தேங்குழல் சொல்லுவோம், இது பண்ண போகிறேன். இது போட்டு இதே மாவு வச்சு இது வந்து முள்ளு முறுக்கு. அண்ட் 3rd வந்து ரிப்பன் பக்கோடா, அதுக்கு இந்த தட்டு. இது 3ம் புழிய போகிறோம். இப்போது தவாவில் எண்ணெய் காஞ்சின்னு இருக்கு, இப்போ புழியலாம். இப்போ ஃபஸ்ட்டு முறுக்கு, ரெகுலர் முறுக்கு. இது ஒரு சைடு வெந்தோன்னா திருப்பி போட்டுட்டு பார்க்கலாம். இப்போது தேன்குழல் ரெடி, 2 சைடும் வெந்திருக்கு. இதை இப்போ எடுத்துடலாம். இது ரொம்ப ஹெல்த்தி ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஸ்பினாச் சொல்ல முடியாது, பட் ஸ்டில் கொஞ்சம் டேஸ்டியும் கூட. இப்போது முள்ளு முறுக்கு ஒரு ஸ்டார் முறுக்கு புரிஞ்சிருக்கேன். அதுவும் 2 சைடு ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. முள்ளு முறுக்கு ரெடி. நெக்ஸ்ட்டு ரிப்பன் பக்கோடா பார்க்கலாம். ரிப்பன் பக்கோடா, ரிப்பன் பக்கோடாவும் ரெடி. இப்போது ஸ்பினாச் முறுக்கு 3 டைப்ஸில் ரெடி. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ரொம்ப ஹெல்த்தி வெர்ஷன் இது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் க்ரீன் கலராக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பினாச் ஆட் பண்ணால் க்ரீன் கலர் வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டி, ரொம்ப ஹெல்த்தி. தேங்க்யூ.